சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா குறுக்கு என்ன வலி வலிக்கம்மா. இந்த பொட்டி தள்ளிட்டு வந்ததுக்கு இந்த பாடு. நாமளா என்னன்னு குறை காலத்தையும் கழிக்க போறோம்னே தெரியல. வந்துட்டாரா நியாயம் பேசுவாரா இப்போ? இந்த டெங்கு கொசு வரதுக்குள்ள அவ்வளவு பொட்டியெல்லாம் பேக் பண்ணி எடுத்துடணும்னு நினைச்சேன். வந்துட்டா கண்ணை உருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நிற்குமே. இனி யாயிரத்துட்டு கேள்வி கேட்குமே. என்ன அதான் உமருக்கு எனக்கு பேச்சு வரது கிடையாது. பரவ என்ன வா உருட்ட முடியாம உருட்டிட்டு பாரியா. இந்த பொட்டில என்னடி இருக்கு? என்னவோ எடுத்துட்டு போகுது. உமருக்கு என்ன பத்தி என்ன கண்டாலே பேச பிடிக்கல. புறவு எதுக்கு இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு? நான் என்னத்தையும் உருட்டிட்டு வருவேன். உமரு டியர் இருக்கல, டியர்ட்ட போய் பேசும். வாய் உனக்கு வாயில தான் சனி. வாயில சனி கையில நீ ஆயிரணும். மைனியா குறுக்கு பிடிச்சிட்டு வந்துடுங்க. என்னால முடியல மைனியா, கொஞ்சம் அதை எடுத்துட்டு வாங்களா? மைனியா நீங்க கேட்ட கருப்பட்டி. இடி இவ்வளவு கருப்பட்டியா? எதுக்குடி? நேரத்துக்கு நேரம் காப்பியை கண்டா காப்பியை கொண்டாம் பேர்ல கருப்பட்டி காப்பியை மட்டும் போடுடி. சீனி காப்பி போடாதன்னு சொல்லி ஓடு ஊழ போடுவேர்ல. அப்ப எங்க இருந்து வரும் கருப்பட்டி சொல்லு? இடி அதுக்குன்னு உங்க அம்மா வீட்ல இருந்தா கருப்பட்டி வாங்கிட்டு வானே. நான் தானடி உனக்கு கருப்பட்டி வாங்கி தரேன். உமருக்கு என்ன ஒய்? நான் எங்க அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன். உமருக்கு அம்மா வீட்ல இருந்தா நான் எடுத்துட்டு வரேன் சொல்லு. அப்ப கேளும். சும்மா குறுக்க குறுக்க பேசாதீங்க. நேரா ஆவிட்டு இருக்கு. ஐயா அம்மா இந்த மைனி ஏன் குறுக்க பிடிச்சிட்டு நிக்கியா? கருப்பட்டி தூக்கி உள்ளதுக்கு போட்டம்மா. அதுக்கு குனிஞ்சேன். அதுக்குள்ள குறுக்கு தாங்க முடியல வலி. என்னத்த செய்ய மைனியா? ஆனந்த குறுக்கு வலியோட கடந்து தினம் தினம் போராடிட்டு தான் கிடக்கேன். குறுக்கு வலிக்குனா அந்த உளுந்தங்களி செஞ்சு திங்கின மைனியா. நான் உங்களுக்கு கிண்டி தந்தேன் பத்தியெல்லாம் நல்லா இருந்துல அளவோல. நீ உளுந்தங்களி மாவு வச்சிருக்கியா? உடனே டக்கு அள்ளி போட்டு களியை கிண்டி போட்டியா? ஆனா நான் வந்து உளுந்து திருச்சி எடுத்து வறுத்து கொண்டாடி எடுத்து அதை பட்டுவை பார்த்து பக்கம் பார்த்து திரு ரைஸ்ல விட்டு திருச்சிட்டு வரதுக்குள்ள நான் சேர்த்து சுண்ண மயிரும் போல இருக்கு. இந்த மனசுனா செய்வாரா? செய்ய மாட்டாரு. எல்லாத்துக்குமே நான் தான் கிடந்து மண்டையை உடைக்கணும். இல்ல எங்க இருந்து போட்டு செய்ய எங்க இருந்து திங்க. நான் போற போக்க பார்த்தா என் மொபைல் கல்யாணத்துக்கு கூட என்னால நடமாட முடியாத அளவுக்கு படுக்கல தள்ளிரும் போல இருக்கு. அப்ப நான் களிமாவு திருச்சி வச்சிருக்கோம்ல அதை தாரேன். அதை கொண்டு போய் கிண்டி தின்னுங்களா? நல்லா இருப்பே மைனியா. உங்களுக்கு காடி புண்ணியம் கிடைக்கும். அந்த களிமா கொஞ்சம் தந்துருங்க மைனியா. அதுக்குள்ள துட்டு வேணா என் புருஷன் இருந்து வாங்கி தர மைனியா. என்ன மைனியா பெத்த வீட்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு எதுக்கு துட்டு தரேன் அப்படிலாம் ஒரு மாதிரி பேசியா? அதெல்லாம் நல்லா இல்ல மைனியா. இல்ல மைனியா உங்களை கஷ்டப்படுத்த கூடாது நான் நினைக்க பாத்துடுங்க. ஆனா சில ஆள்கள் என்னையே குறி வச்சு தாக்குதுவா. அம்மா வீட்ல இருந்து அழைச்சிட்டு போறா இங்க தூக்கிட்டு போறா அப்படின்னு நினைச்சிடப்படாது பத்தியா? அதனாலதான் சொல்லுதேன். உங்களையும் கஷ்டப்படுத்தப்படாது பத்தியா? உங்களை நஷ்டப்படுத்தவும் கூடாது. அதான் என் நினைப்பு பாத்துக்கங்க. ஏன் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. களிமாவு தூக்கிட்டு வரேன் மைனியா. அப்படி அந்த களிமாவு கிண்டதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சிருக்கீங்க பத்தியா? இரும்பு சட்டி அதை கொண்டுட்டாங்க. அதுலதான் அடி பிடிக்காம கிண்ட முடியும் பாத்துடுங்க. சட்டியை வேணா கிண்டிட்டு நான் 2 மாசம் கழிச்சு உங்ககிட்ட திருப்பி தந்துருதேன். இவருக்கு என்ன வாயில வட வேறும்போல இருக்கு? ஆன வாயை படத்து நிக்காரு. ஆமா அவருக்கு வேற வேலை சொல்லி கிடையாது. உடனே வாய புடப்பாரு. சரி களிமாவு நம்ம 2 திருச்சிக்கிடலாம். இரும்பு சட்டி எங்கதான் வச்சு எங்க போச்சுன்னு தெரியலையே. இடி என்னது தடிட்டு இருக்க? இரும்பு சட்டி நான் கழுவி கமத்தி வச்சிருந்தேன். அதை காணலாதான் என்ன ஏன்னு பாக்கேன். இப்ப எதுக்கு இரும்பு சட்டியை தேடிட்டு கிடக்க? அது வந்து உங்க தங்கச்சிதான் இரும்பு சட்டி களி கிண்டதுக்கு நல்லா ஆகும் மைனியா. எடுத்துட்டு போயிட்டு 2 மாசம் கழிச்சு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதான் தேடிட்டு இருக்கேன். இடி அவ வீட்டுல வகை வகையா பாத்திரம் வச்சிருக்கா. புறவு நடித்து பாத்திரத்துக்கு மேல ஆசை இல்ல மைனின்னு சொல்லு போ. என்னங்க நீங்க இப்படி சொல்லுதியா? நான் அவ கேட்டேன்னா சரின்னு வேற சொல்லிட்டேனே. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாதா? அவ வீட்டு அடுக்கலையில் பாக்கதானே செய்த. நான் இதை பயன்படுத்தி குழம்பு வைப்பேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டியதுனே. நம்ம வீட்லயே இந்த ஒரு இரும்பு சட்டி தான் கிடக்கு. இரும்பு சட்டி என்ன விலை விக்கி? அவள தைரியம் உள்ள மனுஷனா இருந்தா உமர் தங்கச்சிட்டு போய் சொல்லும். அந்த சட்டி வேணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுமே. நான் எப்படிட்டு அவட்ட போய் சொல்ல முடியும்? ஏன் தங்கச்சில்ல பிறகு அண்ணன் எப்படி சொல்லிட்டானே சொல்லிட்டு மனசு வருத்தப்படுவா. அப்ப நான் மட்டும் என்ன பைத்தியக்காரியா? அப்ப நான் மட்டும் என் மேல கோவப்பட மாட்டாளா? அதுக்கு இல்லடி. எதுக்கு இல்ல கடைசியில நான் கிடந்து பழிகாரி ஆகணும். எதுக்கு எனக்கு சட்டி தூக்கி கொடுக்கேன்? என்னன்னு போறா கொண்டுட்டு போறா இல்லன்னு கொண்டுட்டு வாரா? நல்ல மனசா எல்லாத்துக்கும் நம்ம தான் கடைசியில கிடைச்சோம். பழி பாவத்துக்கு ஏக்குதுக்கு இவ அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாசத்துல இருப்பாவோ. கடைசியில நம்ம வந்தவ ஊடையில கிடந்துட்டு நம்ம கிடந்து சேரப்பட வேண்டி இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? என்னன்னு கொண்டு போறா என்னன்னு கொண்டு வாரா? சரி கொண்டுட்டு போய் தொலைதா. உனக்கு வேற சட்டி வாங்கி தரம்டி. பாக்க பார்வையே சரியில்லை என் பொண்டாட்டி. கண்ணாலே எரிச்சு விடுவா போல இருக்க. என்ன பேசாம பேர் வண்டிதான். ஏதாவது பேசணும் அவ்வளவுதான். நம்மள வேக்காடு வச்சு விடுவா இருக்க கோபத்துல. பின்ன என் பொண்டாட்டி கோவப்பட தானே செய்வா. அளவில்லாத ஆசை என் தங்கச்சிக்கு. இன்னும் வேணும்னு ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா அம்மா வீட்டுல இருந்து தூக்கிட்டு போக வேண்டியதான். கிடைச்சு போச்சுன்னு அவளை வாரி சுருட்டிட்டு போகணும்னு நினைச்சா எவதும் கோவப்பட மாட்டா. தங்கச்சியை போயிட்டாலும் சொல்லிட்டு நானும் வாயை பொத்திட்டு இருக்கேன். என்னத்த சொல்லுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சியில ஏதாவது சொல்லுறதுக்கு வாயை திறந்தா இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவ்வளவுதான். என் தங்கச்சி ஒப்பாரி வச்சு அந்த ஊரே கூட்டிடுவா. எங்க அண்ணங்கார இப்படி கொடுமைக்காரனா இருக்கான். ஒரு தங்கச்சிக்கு ஒத்த தங்கச்சி ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஆடிடுவா. அதுக்காடி தானே சவத்த வாயை திறக்கப்படாதுன்னு வாயில மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கேன். என்னடி ரோஜாப்பூலாம் தூக்கிட்டு வந்திருக்க? அனி தெரியல இந்த ரோஜாப்பூ செடி கொண்டு வந்தோம்லக்கா. அதுல தான் 2 ரோஜாப்பூ வாங்கி வச்சு நட்டு வச்சேன். பராசல நல்ல அளவோலது சாரமழை பெஞ்சதுக்கு நல்ல தழுத்து வந்து நல்ல மொட்டு வச்சுக்கா. அளவோல பூத்துருக்கு பத்தியா? நான் எங்க கொண்டையில வைக்க போறேன். அதான் சரி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு கொண்டு வந்தேக்கா. சத்திய ஜோதியும் வைக்க சொல்லுக்கா.
உங்க மைனிகேரி கிளம்பியாச்சா? கிளம்புதா அவளும் கிளம்பிக்கிட்டே இருக்கா. ஒண்ணு ஒண்ணா அது வேணும் இது வேணும் சொல்லி பொட்டிய போட்டு நிறைச்சிட்டு கிடக்கா. நான் நிறைக்க மாட்டா, நிறைச்சிட்டு தான் இருப்பா. அவ என்னைக்கு அவளுக்கு ஆசை தீர்ந்துச்சு? அவளுக்கு ஆசை ஒரு நாள் தீராது. ஏதாவது கேட்டான்னு வச்சுக்கியாக்கா, குடுக்க மாட்டேன்னு தலையில அடிச்சாப்ல சொல்லு. அது எப்படி சொல்ல முடியும்? இப்பதான் என் வீட்டுக்காரன் அப்படிதான் சொன்னாரு, குடுக்க மாட்டேன்னு சொல்லுன்னு. நம்ம அப்படி சொல்ல முடிய மாட்டி. நீர் சொல்லுங்க, அது சொல்ல மாட்டாராம். தங்கச்சிக்காரி எதுவும் நினைச்சுக்கிடுவா அப்படின்னு. இப்ப நான் மட்டும் கேனச்சியடி அண்ணனையும் குத்தஞ்சு வர சொல்ல முடியாதுக்கு. அவருக்கு ஒன்னையும் பத்தி தெரியும், தங்கச்சியையும் பத்தி தெரியும். வரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி. வேற என்ன செய்ய முடியும்? அவரால் ஒண்ணும் பேச முடியாது. அந்த அளவு ஒப்பாரி வச்சிருவாள் அவங்க மைனிகாரி தான். எங்க அண்ணனே இப்படி சொல்லிவிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட்டரை எழுதி போடுவா. அவ அப்படியே விட்டு ஆள் இல்லக்கா. அதனாலதான் அண்ணன் கொஞ்சம் பின் விட்டுதாங்க போல இருக்கு. அதுக்காண்டி நீ சொன்னு வச்சுக்கியா, அதுவும் பெரிய பூகமா வெடிச்சிரும். எங்க அண்ணன் எல்லாத்தையும் தருவான், எங்க மைனி தான் தரவே மாட்டா ஒன்னையும் அப்படின்னு சொல்லி வா மேல முழு பழி தூக்கி போட்டுருவா. அப்படியும் செய்வாவா. அப்படியாப்பட்ட ஆளாக்கும். முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சேலைக்கு தாங்க நஷ்டம். அந்த மாதிரிதான் நம்மள மாதிரி கொஞ்சம் நியாயமா நடக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அங்கேயும் சொல்ல முடியாம இங்கேயும் சொல்ல முடியாம நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாம மனசு வெம்பிட்டே கிடக்கும். ரெட்டி பிறகு பேசுறேன்னா களி வேற மாமு வேணும் அப்படின்னா அந்த அடுத்தால களி கிட்டதுக்கு சட்டியையும் தாங்க அப்படிங்க. சட்டியை 2 மாசம் கழிச்சு கொண்டு வந்துருங்க. சரி கேட்கும் போது கொடுக்காம முடியுமா? சரி கொண்டுட்டு போட்டும், போனா போறா. திருப்பி தந்தா தாரான்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டேன். டி சரி கட்டி போ, நீ யார வர ஆகுதுல அவளை அனுப்பி வச்சு வாக்கா. பாவம் புஷ்பாக்கா. பாத்து குத்துட்டி, முதுகுல பின்ன குத்தி விட்டுறாத. உனக்கெல்லாம் செய்த பத்தியடி என்ன சொல்லணும்? டி கரெக்டா குத்திட்டேன். டி எனக்கு இந்த Dress நல்லா இருக்காடி, சூப்பரா இருக்குடி. உண்மையிலே கலர் காம்பினேஷன் நச்சுன்னு இருக்கு. நிஜமா விட்டு சொல்லுதா? நீ எத்தனை வாட்டி சொல்ல நல்லா இருக்குன்னு. இனி என்னன்னு போமா? இல்ல வரலாமா? வாங்க வாங்க. என்ன சத்யா தாவணியில கட்டியிருக்க மாதிரி இருக்கு புதுசாட்டு? அது ஒண்ணுல தான் என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. அதான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் Dress கோட் வந்து ட்ரெடிஷனல் Dress பாவாடை சட்டை தாவணி போட்டு வாங்கடி அப்படின்னு இருக்கா. அதான் போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கேன் தான். ஆத்ரி பெரிய லெவல்ல போல இருக்கு. பாய்ஸ் தான் பெரிய லெவல்ல கொண்டாடுவாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் லெவல் தான் தான். அதுலயும் என் ஃப்ரெண்ட் இருக்கால சொல்லிட்டா, ஏற்கனவே இத்தனை வருஷமாட்டு நான் வீட்ல வச்சு கேக் வெட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃபேமிலியோட கொண்டாடுவேன். ஆனா இந்த வருஷம் புதுசா கொண்டாடணும்டி அப்படின்ட்டா. எனது புதுசாவா? ஆமா தான், வயசானவங்க ரொம்ப இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வீட்ல இருந்து யாரும் பாக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஹோம்ல கொண்டு விட்டுருப்பாங்க பாத்தீங்களா. அந்த ஹோம் பக்கத்துல இருக்கு பாத்துக்கோங்க, எங்க ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல. அப்படி எனக்கு தெரியாத. ஆமா தான் எனக்கும் தெரியாது, அவ சொல்லிதான் எனக்கும் தெரியும். அதுல தான் சொன்னா அவங்க அம்மா அப்பா அப்புறம் வீட்ல உள்ளவங்க எல்லாரையும் கூட்டிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வீட்ல இருந்து சாப்பாடு எல்லாம் செய்து எடுத்து அப்படியே கொண்டு போய் அந்த ஹோம்ல கூட கொடுத்துட்டு அந்த வயசானவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாண்டி அப்படின்னு சொல்லி சொன்னா. எங்களுக்கும் அதை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஹோம்ல வச்சுதான் அந்த கேக் எல்லாம் வெட்டி அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அங்கேயும் நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பி வர போறோம். சூப்பர் சத்யா, சூப்பர் ஐடியா. சத்யா உண்மையிலே இதெல்லாம் கேட்கறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா தான், நீங்களும் இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி வந்து வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஹோமுக்கு அந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை. ஓகேமா, சரி கிளம்பிட்டேன். சத்யா சோனி வரட்டுமா? சரிடா. நீங்க ரொம்ப நல்ல பிள்ளை நினைக்காதீங்க எங்க அக்காவை. அண்டே சும்மா இருடி. எம்மா இவ்வளவு நேரம் நீ பேசல, நான் பேசிட்டாதான்டா. இந்த கும்பல் இருக்க இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸும் சரியான வாயாடி கூட்டமாக்கும். அவங்க கிட்ட நீங்க சிக்கனீங்கன்னு வச்சுக்கீங்க, அவ்வளவுதான் கொத்து புரோட்டா போட்டுருவாங்க. என்னடே கொத்து புரோட்டாங்க? இது அவ சும்மா இருக்க மாட்டா பாத்துக்கோங்க, இப்படிதான் என்னப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பா. ரெடி, உங்க அக்கா தங்கச்சி சண்டைக்குள்ள நான் வரல. இப்ப சண்டை போடுவியா, அடுத்த நிமிஷம் ஒண்ணா இருப்பியா? போயிட்டு வரேன். சரிங்க தான். என்ன இவா அப்பல இருந்தே கண்ணி அமைக்காம ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாப்ல இருக்கு. என்ன நீ ஏன் தொண்டை ஒரு மாதிரி இருக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் இளநீ குடி. அம்மா எந்த கோட்டையை பிடிக்கும் இந்த யோசனை? என்ன நீ சொல்லுவிய? எந்த கோட்டையை போய் நான் பிடிக்க போறேன்? இல்ல, நான் வரும்போது யோசனை பலமா இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஒண்ணு இல்ல நீ இந்த மனுஷன் வந்தாரு பாத்தீங்களா 2 நாளாட்டு. யாரு? ராஜேஷ் அண்ணனா? என்னவோ 2 நாளாட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வந்து சொல்லுவாரு. அந்தல போன் வரும், அந்தல ஓடிடுவாரு. இதே ஜோலியா இருந்துச்சு. நீ என்ன விஷயம்னு உருட்டி மிரட்டி கேட்டோன்னே இந்த மனுஷன் சொல்லுவாரு, எனக்கு வீட்ல சுவாரே இறங்க மாட்டுக்கு, ஒரு மாதிரி இருந்தாப்ல இருக்கு நீ இல்லாம, அதனால பேசாம வந்துருடி நம்ம வீட்டுக்கு. 8:50 இருக்கு உங்க வீடு, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்ப வயிறு வலி வந்தாலும் ஆஸ்பத்திரி கூட்டு போறதுக்கு ஆளா இல்ல, அதான் நான் இருக்கேன், எங்க அம்மா இருக்கா, உங்க அம்மா இருக்கா, அண்ணி இருக்கா, எல்லாம் சுத்தி சுத்தி பக்கத்துல தானே இருக்கும், 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்கும் அப்படிங்காரு. நீ என்ன சொன்ன நாத்து? நான் யோசிச்சு சொல்லுதேன், பாத்துக்கிடுவோம் அப்படின்னு ஒரு 19 ஒரு இதை சொல்லி வச்சேன். உனக்கு என்ன தோணுது? போகணும்னு தோணுதா இல்ல இங்க இருக்கணும்னு தோணுதா? எனக்கு என்ன முடிவு எடுக்கன்னு தோணல அண்ணி. ஒன்னேன்னு சொல்லுவேன், உனக்கு அப்படி அங்க போய் இருக்கணும்னு ஆசை இருந்தா அது இதோட மறந்து. என்ன நீ சொல்லுதே எப்படி? இந்த பாரு ராதிகா, உன் மாமியாரு உன் நாத்தனார்கிட்ட சண்டை போட்டுட்டு உன் வீட்டுல வந்து இருக்க பத்தியா இப்ப கொஞ்ச நாளாட்டு? எங்க மாமியாரு எங்க நீலாண்டி கூட சண்டை போட்டு வந்ததுல இருந்து என்கிட்ட எந்த ஒரு குறை இல்லாம நல்லா நடந்துக்கிடுதா. நீ என்ன நல்லா கவனிச்சிட்டு பாத்துக்கிடுங்க அப்படின்னு நீ நினைக்க. நான் நெசம் என்ன தெரியுமா? என்ன நீ சொல்லுதியா?
உன் மாமியாருக்கு ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்குமா? உன் நீல அண்ணி கூட சண்டை போட்டு வந்தது உண்மை இல்ல, சும்மா பொய்க்கு. என்ன மர்மல சொல்லுத? எல்லாமே நீலாம்பரியோட பிளானு. இதெல்லாம் பிளானா? தங்கச்சி என்னவோ நடந்துருக்குங்க. அதிகா நீ டென்ஷன் ஆகாத. அன்னைக்கே எனக்கும் ஒண்ணு தட்டுப்பட்டுச்சு. ஏதோ ஒண்ணு நடக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்ன நடக்கு யாது நடக்குன்னா ஒண்ணுமே எனக்கு புரியல. ஆனா என் தங்கச்சி நிஜமாவே சண்டை போடலங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சு. ஆனா அதுக்கு பின்னால என்ன நடந்துச்சுங்கதான் எனக்கு ஒண்ணுமே இன்னைக்கு வரைக்கும் புரியல. என் தங்கச்சி சண்டை போட்டு அடிச்சு பத்தினால அதுக்கப்புறம் எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தவரு நல்லபடியா தான் இருக்கா. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. நல்லபடியா என்னையும் கவனிச்சுக்கிட்டு தான், என் பொண்டாட்டியும் கவனிச்சுக்கிட்டு தான். அப்ப என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா, என் தங்கச்சி உண்மையிலே எங்க அம்மையை அடிச்சு பத்திருக்கா, ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு, அதான் போல இருக்கு நேசம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா தங்கச்சி நீ இப்ப சொல்லும் போதுதானே ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு தெரியுது. அப்போ எங்க அம்மையும் தங்கச்சி ஏதோ ஒரு பிளான போட்டிருக்காவோன்னு தெரிஞ்சிருக்கு. என்னே பிளான போட்டது உங்க தங்கச்சி மட்டும்தான் முதல்ல. என்னமா சொல்லுத? எப்போ உங்க அம்மையும் தங்கச்சி சேர்ந்து ராதிகாக்கு ஆப்போசிட் ஏதாவது ஒரு பிளான போடுவாங்க போல இருக்கு. என்ன தங்கச்சி சொல்லுத? பொறுமையே கேளுங்கண்ணே. அவங்க கிட்ட சொல்லப்படாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு நீங்க வந்துட்டீங்க. சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும், அதுதானே நல்லது. கடைசியில போட்ட பிளான் ஒண்ணு கூட ஒர்க் அவுட் ஆகல. ஏன் இருக்கானே, ஒரு நாள் உங்க அம்மா சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் உங்க தங்கச்சி கிட்ட, அதனால நான் உங்க வீட்டுக்கு வந்துருதேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த பாத்தீங்களா? ஆமா தங்கச்சி, அப்ப கூட நான் இது சரிப்பட்டு கிடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எங்க அம்மா மறுபடியும் போயிட்டா. அது கூட அவங்க பிளான் தான். உங்க அம்மையை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சோம்னா இங்க என்னென்ன நடக்குன்னு பாத்துட்டு சொல்லிருப்பாளா என்னவோ தெரியல. வேற என்னென்ன பிளான் எல்லாம் போட்டு வச்சுட்டு இந்த நீலாம்பரி உங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டாலே தெரியல. கடைசியில அதுவும் சொதப்பலாயிட்டோன்னே கடைசியில உங்க அம்மையிட்ட சொல்லாமலே ஒரு பிளான போட்டிருக்கா. அதுதான் கடைசியில நடந்த அடிக்க மாதிரி அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மையிட்ட சொல்லாமலே இவ சண்டை போட்டு வெளியே பத்துத மாதிரி உங்க அம்மையை பத்தி விட்டுட்டா. தெருல வச்சு அடி நடந்தோன்னே உங்க அம்மையை வாமா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தீங்களா? ஆமா தங்கச்சி, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இதெல்லாம் வேற யார் சொன்னாலும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. கூட இருந்த ஒரு ஆளே என்கிட்ட சொல்லுச்சு. சொன்ன ஆள சொல்லு. யார் சொன்னா என்ன சொன்னாங்க? விவரமா சொல்லுதே. அன்னைக்கு நானும் 4 முடியும் நம்ம பாபு அண்ணன் வீட்டுக்கு பால் கைப்புக்கு போனோம்ல, அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்கார்ந்துருந்தோம். பஸ் வரதுக்காண்டி காத்துட்டு இருந்தோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, என்ன 4 முடி எப்பா பட்டு ஜம்மன் இருக்கு, அதுக்கு மேத்த பெரிய ஆரத்தை ஒண்ணு போட்டிருக்கிய, ஒரு 10 பவுன் இருக்குமா? எப்போ வாங்கினிய? நீ வேற பட்டை வேணா சொல்லு, சூப்பரா இருக்கு. ஆனா செயின் 10 பவுன் இல்ல, 1 கிராம்லாம் மிக்கல சின்ன பண்ணி. அந்த இதுல வாங்கின பத்துக்க நல்லா இருக்குல்ல? சூப்பர் அடிபொலி 4 முடி. என்ன அளவுல இருக்கு? தங்கத்துக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியலையா? ஆமா, 5 செயின் அள்ளி போட்டு போனாதான் 4 பேர் மதிக்காவ கல்யாணம் விட்டு விசேஷம் விடலாம். அதான் பார்த்தேன் உன்ன வாங்கி நம்மளும் மாட்டிட்டு போவோம் அப்படின்னு. நல்லபடி அங்க பாருங்க யார் வரான்னு. என்ன சின்ன பொண்ணு இங்க வந்துட்டு இருக்கா? ஒருவேளை பஸ் வரதுக்கு எதுவும் வராளா? இல்ல நாலுபடி, நானும் 2-3 நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். வாக்கிங் போகுது தான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் வண்டி போகுது. இப்படி இங்க தான் வரும் ஆளு டப்புன்னு அப்படியே கவுத்துறணும். என்ன நான் சொன்னோம்ல ஞாபகம் இருக்கா? சூப்பர் சின்ன பொண்ணு, எப்படி கவுக்கன் மட்டும் பாரு. இப்படி ஆள் வந்தாச்சு. ஏதோ பால் கைப்பு விடுன்னு எங்க மைனிகாரி பேசிட்டு இருந்தால, அங்கதான் இவ்வளவு போறாள்வளா? எம்மா அம்மா என்ன துணி உடுத்திருக்காளோம்மா, எல்லாம் என்ன விலை இருக்கும் போல இருக்கு. அதுல இந்த 4 முடி போட்டிருக்காளா? எம்மா ஆரம் 10-12 பவுனுக்கு மேல இருக்குமா? எம்மா துட்டு என்னாச்சு? கணக்கு பார்த்தா ஒரு 10-12 பவுனாலும் ஒரு 13-14 லட்சம் தேரும் போல இருக்கு. அவ புருஷன் யாரு? அவன் இவ சொல்லுதுல கேட்டு ஆடுவான். துட்டெல்லாம் சேர்த்து பொண்டாட்டிக்கு இவ்வளவு பெரிய செயினை செஞ்சு போட்டிருக்கான். அம்மா நம்ம வீட்லயும் இருக்கானே ஒருத்தன், சை ஒரு அளவுக்கு ஆக மாட்டான். 1 கிராம் ஒரு குண்டுமணி வாங்கி போட்டிருக்கான மனுஷன். சின்ன பொண்ணு அழகுன்னா அழகு யாருன்னு கேட்டா ஆலியா பட்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆலியா பட்டுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம ஊர்ல ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா? அவ்வளவு அழகு சின்ன பொண்ணு. என்னது அழகுங்க காலுவா? யார் அழகா இருக்கா கேப்போம், ஒட்டு கேட்டாதானே நமக்கு வரக்க வரும். எத்தனை நாளாச்சு ஒட்டு கேட்டு? மெதுவா நைஸா போவோம். மெதுவா 4 மணிக்கு பின்னால நின்னு தெரியாத மாதிரி ஒட்டு கேப்போம். அவளு அங்க மாற நின்னு கதை ஆர்வத்துல விட்டுட்டு இருக்காளுவா, நம்மள பார்க்க மாட்டான். இப்ப நல்லா கேக்கும். உதவி மூஞ்ச கொண்டு பக்கத்துல வச்சுட்டு நிக்கி பார்க்கவே பயமா இருக்கு. சின்ன பொண்ணு எதுல விட்டேன்? ஆலியா பட்டோட அழகான ஒருத்தங்க நம்ம ஊர்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க 4 முடி. அது யார் அந்த ஆலியா பட்டா இருக்கும்? ஆலியா பட்னா ஹிந்தி நடிகை சின்ன பொண்ணு. ஆமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அழகா இருப்பா. எம்மம்மா அவ அழகுன்னா அழகு சொல்லவே முடியாது. அவளை கண்டு நானே மயங்கி இருக்கேன். அப்போ அந்த ஆலியா பட்டோட அழகான ஆளு இந்த ஊர்ல யாருமா இருக்கா? அப்படி யாரா இருக்கும்? என்ன 4 முடி சொல்லுங்க, 4 முடி யாருன்னு? அம்மா சுப்புலட்சுமி அக்காதான். யாரு? நம்ம புஷ்பாக்காக மைனி சுப்புலட்சுமி அக்காவா? அடடடடா நான்தான். அவ்வளவு அழகானா? இது வரைக்கும் நான் இப்படி யோசிச்சதே இல்லையே. கண்டிப்பா சின்ன பொண்ணு அந்த அக்காவுக்கே தெரியாது அந்த அக்காவோட அழகு. என்ன 4 முடி அக்கா அக்கான்னு சொல்லிதியா? ஆமா பத்தியா சின்ன பொண்ணு, அக்கான்லாம் சொல்லப்படாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 21-22 வயசு இருக்குமா, அப்படிதான் பாக்கிறதுக்கு தெரியுது. நீங்க வேற 21-22 அவங்கள பாக்கிறதுக்கு ஒரு 18ல இருந்து 19க்குள்ளதான் இருக்கும் போல தெரியுது. ஐயோ ஐயா, 18ல இருந்து 19க்குள்ளயா? உண்மையிலே நிஜமா தான் இருக்குன்னு நினைக்கேன். நான் தான் ஒழுங்கா இவ்வளவு நாள் கண்ணாடியை பார்த்ததுல நினைக்கேன். கூறுகிட்ட குப்பாண்டி அதான் என் புருஷன் ஒரு சின்ன கண்ணாடியை வாங்கி வச்சு இவ்வளவு நாள் என் அழக பார்க்க முடியாத அளவுக்கு என்ன ஏமாத்தி போட்டார. வீட்டுக்கு போனோன்னே என் மோவன்ட்ட சொல்லி ஆலோசனை கண்ணாடியை வாங்கி அந்த அலமாரில மாட்டியாங்கணும். அப்பதானே 18 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ளதான் நம்ம இருக்கோங்கிறது அப்பட்டமா தெரியும்.
ஐயோ நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் இது தெரியாம இருந்திருக்காம கூறுகட்ட விளையாட்டு. இந்த வருஷம் மட்டும் அந்த அக்கா மிஸ் இந்தியா போட்டிக்கு போட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். மிஸ்ன்னு சொல்லவா இல்ல மிஸ்ஸஸ்ன்னு சொல்லவா, கல்யாணம் ஆன மாதிரியும் தெரியல, அந்த அளவுக்கு அழகா இருக்காங்க. ஐயோ என்னால தாங்க முடியலையே. கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளைக்கு அம்மா மாதிரியே இருக்காங்க. அடடடடடா, உண்மையில அந்த அக்கா டிப்ஸ் கேட்கணும். அக்கான்னு கூட சொல்லக்கூடாது, மிஸ் சுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஐயோ ஐயா, அவங்க ஸ்கின்ன பாத்தீங்களா, நாலு முடி என்ன பளபளபளன்னு இருக்கு. என்னதான் மூஞ்சில போட்டு ராகுவாங்களோ தெரியல. ஏன் நான் எதையுமே மூஞ்சில ராவ மாட்டேன் போட்டு, அது இயற்கையான அழகு. என்ன பண்ணு, இயற்கையான அழகா எதையுமே அவங்க போட்டு ராவ மாட்டாங்களா மூஞ்சில. பாவி மக்கா, நான் சொன்ன பதில கேட்டு அப்படியே சொல்லுதா. ஒருவேளை நான் பேசுனது கேட்டிருப்பாளோ, நான் வேற மைண்ட் வைஸ்ல பேசுறேன்னு நினைச்சிட்டு சத்தமா பேசிட்டேனே. அதெல்லாம் ஒண்ணு கேட்டிருக்க மாட்டா. நம்ம நிக்கவே அவ பாக்கலையே. பாத்திருந்த இந்த மாதிரி உண்மையெல்லாம் சொல்லிருப்பாளா, சொல்ல மாட்டா. நமக்கிட்ட இது வரைக்கும் உண்மையை சொல்லாதவா இன்னைக்கு பத்தியா ரகசியமா 2 பேரும் நம்ம அழக பத்தி எப்படி பேசிட்டு இருக்காளுவா. இப்பதானே என் அழகின் ரகசியமே எனக்கு புரியுது ஐயா. நல்ல புரிய வச்சுட்டாளுங்க. உண்மையில நான் நினைச்சேன் ஒரு மாதிரி பட்டவளும் நினைச்சேன். ஆனா நல்லதா பேசல்வா, நல்ல பிள்ளைகளா தான் இருக்காளுவா. சிந்தியா போட்டிக்கு போனா நம்ம முத பிரைஸ் தட்டிடலாம் கல்வா. ஆனா எப்படி போட்டிக்கு போறது, எப்படி என்ன யாதுன்னு ஒண்ணுமே தெரியாத. ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சிருக்குமா, லேச கேட்டு பாப்போம். அப்போ எதேச்சே வந்த மாதிரி அப்படி பேசி பாப்போம். மொட்டு கேட்டதை சொல்லக்கூடாது. இப்பதான் வர மாதிரி அப்படி நடிச்சுக்கிட்டு வாக்கிங் போற மாதிரி எதேச்சே போற மாதிரி போவோம். அவளா கூப்பிடுவாளா இல்ல நம்மள அவட்ட பேசுமா? நமக்கு தான் காரியம் ஆகணும் மிஸ் இந்தியா போட்டிக்கு எப்படி போறதுன்னு. ஆனா நம்மளே அவட்ட பேசுவோம். 2 பேத்தையும் போய் தன்னாப்ல. சின்ன பண்ணே என்ன எங்க போறியா 2 பேரும்? என்னக்கு வாக்கிங்கா போறியா? இக்கோ உங்க அழகின் ரகசியமே இந்த வாக்கிங் தான் போல இருக்கு. அப்படியே வச்சுக்கிடலாம். இக்கோ உங்களால ஒரு காரியம் ஆகணுமாக்கா. என்ன சின்ன பண்ணி சொல்லுமா, என்ன காரியம்னாலும் உனக்காண்டி செய்ய தயாரா இருக்கேன். யாரும் இல்லக்கோ, சென்னையில ஒரு இடத்துல பியூட்டி பார்லர் திறக்கான் என் ஃப்ரெண்டு. அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தமா? மிஸ் இந்தியா லெவல்ல ஒரு அழகான ஆளை வச்சுதான் இந்த ரிப்பனே கட் பண்ணணும், அந்த பியூட்டி பார்லரை ஓபன் பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காக்கோ. பியூட்டி பார்லரை ஓபன் பண்றவங்களே அவ்வளவு அழகா இருந்தாங்கன்னா, அப்போ அங்க மேக்கப் பண்ணிட்டா அவ்வளவு அழகா இருப்போம்னு சொல்லிட்டு தானக்கா கூட்டம் சர மாதிரியா சாடும். ஆமா அது சரி, தரக்கூடிய ஆள் அவ்வளவு அழகா இருக்கணும்லாமா? என் ஃப்ரெண்டு சொன்னா அந்த நடிகை கூட்டம் இவ்வளவு லட்சம், அந்த நடிகை கூட்டம் இவ்வளவு லட்சம் ஆகும்னா. நான் சொன்னேன் எந்த லட்சமும் வேண்டாம், லட்சியத்தோட ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க மிஸ் இந்தியாவோட மேல டாப்பு. சொல்ல போனா வருங்கால மிஸ் இந்தியா அவங்கதான். அதனால அவங்களே கூப்பிடும், அவங்க எங்க ஊர்ல தான் இருக்காங்கன்னு உங்க பேரை சொன்னேங்கோ. இன்னுமா சொல்லுதே என் பேரா? ஆமாக்கா, நீங்க வருங்கால மிஸ் இந்தியா தானே, அதனாலதான் உங்களை வச்சு இந்த பியூட்டி பார்லர் திறப்புல வச்சிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இங்க ரெடி தானக்கா? நான் ரெடிமா ரெடி. எப்ப கூப்பிட்டாலும் நான் வர ரெடி. உண்மை மிஸ் இந்தியான்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதுமா? அந்த பட்டத்தை கையில வாங்கண்டாமா? அதனால அதுக்கு சேரணும்னா எந்த கடையில போய் எந்த ஃபார்ம் வாங்கி எழுதி எங்க போடணும் அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுமா. கவலைப்படாதீங்க, அதுக்கான ஃபார்ம் ஹீம் எங்க போறது, என்ன யாது என்ன செய்யணும் யாது செய்யணும் அப்படிங்கறது எல்லாம் நம்ம 4 மணிக்கு வெளா வரியா தெரியும். அப்படியே வசந்தி? ஆமாக்கா கவலைப்படாதீங்க, உங்களை மிஸ் இந்தியா ஆக்காம நான் உறங்கவே மாட்டேன். ரொம்ப நன்றிமா. இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நாங்க ஒன்னே ஒண்ணு எதிர்பார்க்கோமாக்கா. என்ன எதிர்பார்க்க சொல்லுங்க. இவ்வளவு தூரம் என்ன மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் துடியா துடிக்கிய. நான் உங்களுக்காண்டி என்னனாலும் செய்யறதுக்கு ரெடியா காத்திருக்கமா. சொல்லுங்க என்ன சொல்லணும்? சாரி சொல்லுங்க, வாய் தவறுது. என்ன செய்யணும் சொல்லு. நீ சொன்னதுல இருந்து வாயில அப்படி படபடக்குது. எனக்கு என்ன சொல்லுனே தெரியலமா. அவ்வளவு சந்தோஷம் பூரிப்புல இருக்கேன். ஊரிய புறச்சுட்டுக்கலாமுக்கா. நீங்க சொல்லுவியால சொல்லுன்னு தெரியல, ஆனாலும் கேட்கும். சொல்லதும் சொல்லாததும் உங்க விருப்பம். என்ன செய்யணும் சொல்லுமா. இந்த மரத்தை பிடிங்கி அந்த சைடு நடனமா? அதெல்லாம் ஒண்ணும் செய்யாண்டக்கோ. அன்னைக்கு நீலாம்பரி அவங்க அம்மையா அடிச்சு விரட்டிட்டாளாக்கா. என்னமா சொல்லுத? நீலாம்பரி அவ அம்மையா அடிச்சு விரட்டினாளா? அதெல்லாம் சும்மா, எல்லாமே நாடகம். ஆமா டிராமா. என்னக்கு சொல்லுதிய? எனக்காண்டி மிஸ் இந்தியா லெவலுக்கு என்ன கொண்டு போறதுக்கு திட்டம் போட்டிருக்கிய. உங்களுக்காண்டி இது கூட சொல்லாம இருப்பனா? என்கிட்ட கேளு. நீலாம்பரி விஷயத்தை ஏதுனாலும் புட்டு வச்சு விடுறேன். நீலாம்பரி ஏகப்பட்ட பிளான போட்டு எல்லாமே சொதப்புல, எல்லாமே சுவாலி சுத்தம், எல்லாமே மட்டையாயிட்டு. அம்மைய கூட எப்படியாவது உன் நாத்து வீட்டுக்கு கொண்டு தள்ளிடலான்னு பார்த்தா, அங்க இருந்து என்னென்ன நடக்குன்னு அம்மா மூலமா தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கு தகுந்தாப்புல பிளான போட்டு உன் நாத்துவ சோழியை முடிச்சு அனுப்பிடலாம், உங்க அம்மா வீட்டுக்கு போன அடிச்சு வைத்திடலாம் அப்படின்னு நினைச்சு அவளும் என்னெல்லாம கெச்சக்கரணம் வச்சு பார்த்தா. ராஜேஷ் எப்படியாப்பட்ட ஆளு, அவன் எப்பவுமே பொண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவான். அதனால அவன் அம்மையை உள்ளுக்குள்ள ஏத்தவே இல்ல. அதான் அவன் அம்மைக்கு கூட தெரியாமலா இருப்பான் இவ்வளவு நாளா. அதுலயும் தோல்வி அடைச்சிட்ட விஷயம். அவன் அதை தான் நம்பி இருந்தா. நம்ம அம்மையை எப்படியாவது உள்ள தள்ளிடணும், கொண்டு போய் அண்ணன் வீட்டுல விட்டுறணும் அப்படின்னு நினைச்சா. அது மூலமா ஏகப்பட்ட பணத்தை வாரி சுருட்டி நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சா. ஒரு கதையும் நடக்கல. கடைசியில அவ டெரர் பீஸ் நினைச்சுக்கிட்டா போல இருக்கு. கடைசியில எல்லாத்துலயும் காமெடி பீஸ் ஆயிட்டா. எல்லாரும் இவளை பத்தி ஒரே சிரிப்பா சிரிச்சாவளா. அந்தால இவளுக்கு மண்டைக்கு பிடிச்சிட்டு அம்மிட்ட சொல்லி பிளான போட்டாதானே இந்த நம்ம காமெடி பீஸ் ஆகுதோம். அம்மிட்ட சொல்லாமலே நம்ம ஒரு நாடகத்தை தனியா நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி அவன் அம்மையை அடிச்சு விரட்டுத மாதிரி விரட்டிட்டா. அவன் அம்மைக்கு தெரியாது. அவன் அம்மையை வாய பிறந்துட்டு அழுதுகிட்டு ஐயோ நம்ம அம்மாவா நம்மளை அடிச்சு பத்திட்டாலே சொல்லி தேர்ல கிடந்து உருண்டுட்டு கிடந்தா. அந்த நேரம் பார்த்து ராஜேஷ் வந்திருக்கான். பார்த்தோன்னா அம்மையை தேர்ல வச்சு இப்படி அடிச்சு நொறுக்குதாலே அப்படின்னு மனசு சங்கடப்பட்டுட்டு இனிமே இந்த வீட்டை விட்டு பேர் இங்க இருக்காதுன்னு சொன்னோன்னே, எங்க அம்மா எங்க போவா, தங்கச்சியே விரட்டிட்டாளே, இனி எங்க விட முடியும், பெத்தவள்ளாச்சே அப்படின்னு மனசு இறங்கி
அந்த சரி இருக்கட்டும், வாமா நம்ம வீட்டுக்கு போனேன்னு சொல்லி அந்த ஆளை கூட்டிட்டு போயிட்டான் அவ வீட்டுக்கு. போன பிறகு கூட நீலாம்பரிக்கும் அம்மைக்கு தெரியாது நம்மள நெசமாத்தான் அடிச்சு விரட்டிட்டா போலுக்கு நம்ம மோவன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே கிடந்திருக்கா வீட்டுல. இனிமே நம்ம மோவனும் மருமோனும் தான் தஞ்சம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா தான் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் நீலாம்பரி சொல்லியிருக்கா, எம்மா இந்த மாதிரிதான் நான் செஞ்சு போட்டேன், நான் ஒன்னும் உன்னை வியானுக்கு நடிக்கல, என்னை மன்னிச்சிருமா, நான் சும்மா டிராமாக்கு தான் உன்னை அடிச்சு பத்தின மாதிரி அடிச்சு பத்தினேன், அப்பதானே அண்ணன் உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவான், நான் கொண்டு விட்டோம்னா உன்னை கூட்டே போக மாட்டான் அப்படின்னு சொன்னா. ஏ பாவி மக்கா, ஆமா யாரு அம்மையம்மாவும் யாரு சரியான வில்லியா, காமெடி பீஸ் இல்ல, ஒரு பக்கம் காமெடியா இருந்தாலும் வில்லி பீஸ்க ரெண்டும். இந்த நீலாம்பரி நீ அங்கேயே இருந்துக்கமா, நல்லவளா நடிச்சுக்கோ, உன் மோண்டியும் மருமோட்டியும் என்னென்ன நடக்கும் எல்லாத்தையும் வந்து சொல்லு. நீ வந்து அழைச்சி அவளை கூட்டிட்டு போனே, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாழ மக்கா, நீ உன் பொண்டாட்டி இல்லன்னா நீனும் ஒரு மாதிரி தான் இருக்க, சரியா சோறுகறி திணிக்க மாட்டேக்க, மெலிஞ்சு போய் இருக்க, அப்படி இப்படின்னு எதையா உனக்கு பேர சொல்லி அப்படியே அவளை பொண்டாட்டியை கூட்டு வர சொல்லுமா அப்படின்னு நடிக்க சொல்லி கொடுத்துருக்கா. உடனே அந்த முக்காடு மாமியாரும் மோவன்ட்ட சொல்லி எப்படியாவது ஒன் பொண்டாட்டியை கூட்டு வந்துருல, நான் நல்லா பாத்துக்கிட்டோம்ல அவளை அளவோல பாத்துக்கிட்டேன், அதான் எய்தாப்புல தானே அம்மா கறி இருக்கு, அப்பப்போ வந்து பாத்துக்கிடுவா, உனக்கும் பிரச்சனை இல்ல, உன் பொண்டாட்டி பக்கத்துல இருந்தாப்புல ஆச்சு, எனக்கும் சந்தோஷமா இருக்கும், மருமகளை பார்த்த மாதிரி இருக்கும், நான் நல்லா பாத்துக்கிட்டேன் மக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான்னு நான் நினைக்கேன். இதுக்கு வர என்ன நடந்துச்சுன்னு தெரியல, வந்து சொன்னாரா அந்த ராஜேஷ் உங்க வீட்டுல வந்து சொல்லி இருப்பாரா அப்படின்னு சொல்லல ஒண்ணும். ஆமாக்கா, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? என்ன இப்படி சொல்லுத, நானும் நீலாம்பரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல, எல்லா விஷயத்தையும் அவ என்கிட்ட மட்டும் தான் சொல்லுவா, அது மாதிரி நானும் எந்த விஷயமா இருந்தாலும் அவட்ட மறைக்கவே மாட்டேன், அவதான் எல்லாத்தையும் வாயால சொன்னா, அதனால எல்லாம் எனக்கு தெரியும், இல்லன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஓ அந்த அளவுக்கு ஃப்ரெண்டா? சரிக்கா, புரிஞ்சுக்கிட்டேன். சரிம்மா வாக்கிங் போறேன்னு சொல்லி எங்க மைனிட்ட சொல்லிட்டேனே, வந்து இவ்வளவு நேரம் ஆயிட்டு ஆளை காணலன்னு தேடிட்டு இருப்பா, எங்க மைனிட்ட சொல்லிட்டேனே, மைனியா ஒரு 10-15 இட்லி அவிச்சு வைங்க, கொஞ்சம் கோழி குழம்பையும் வச்சு வைங்க, வாக்கிங் போயிட்டு வந்தா வயிறு பசிக்கும், அதான் சாப்பிட்டா தான் கொஞ்சம் கொள்ளம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் வந்தேன். எங்க மைனி இட்லியை வச்சு வச்சிருப்பா, போயிட்டு வரமா, மறந்துடாதீங்க இந்த மிஸ் இந்தியா பட்டத்தை எப்படியாவது எனக்கு வாங்கி தந்துருங்க. கண்டிப்பாக்கா, எந்த கடையில கிடைச்சாலும் வாங்கி தந்துருதாங்கோ. என்னது கடையில கிடைக்குமா? நமக்கு என்ன தெரியும், இவ ரெண்டு பேருக்கு எல்லாமே தெரியும். ஒருவேளை சென்னைக்கு கூப்பிட்டுருக்கால ரிப்பன் வெட்டுறதுக்கு இந்த பியூட்டி பார்லருக்கு, அங்க திறப்புலாவுக்கு போகும்போது அங்க எங்கேயாவது கடையில கிடைக்குமா இருக்கும், வாங்கி தருவாளா இருக்கும், எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல வாங்கி விடணும் அந்த பட்டத்தை. சரிம்மா போயிட்டறேன், போய் கோழி குழம்பு இட்லி திங்கணும். இல்லபடி நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சா? இவ்வளவு நடந்திருக்கு பத்தியா? ஆமா சின்னப்படி, எப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்க அந்த நீலாம்பரி, வெறும் அடங்காதவா, அவளை திருத்திய முடியாது. 2 நாளா ராஜேசனை கூட்டி போட்டு பூன மாதிரி அங்க இங்க ஏதோ யோசிச்சுட்டு அங்க இங்க வந்துட்டு போனாரு. நான் அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு, இப்ப எல்லாமே விஷயம் தெரிஞ்சு போச்சா? கண்டிப்பா வந்து நாத்துக்கிட்ட பேசுவாரு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிட்டேன். இதுக்கு பின்னால இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. பாவி மக்கா, என் பிள்ளைய கெடுக்கிறதுக்குனே அழைதாளவளம்மா, இப்படி இருக்காளவளம்மா. தங்கச்சி இதை இப்படியே விடப்படாது, இப்பயே போறேன் எங்க அம்மாட்ட இன்னைக்கு 2ல 1 என்ன ஏதுன்னு கேட்டுருந்தேன். ஐயோட எங்க அம்மையை கூட்டிட்டு போய் என் தங்கச்சி உள்ள விட்டு என் தங்கச்சி முன்னாடி கேட்டுருந்தேன். இப்படியே பொறுத்து எத்தனை நாள் பொறுத்து போவேன்? எங்க அம்மா இப்படி பண்ணுவாளா? அதுவும் மாசமா இருக்க உனக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு நினைச்சதுன்னா ஐடியா போட்டுட்டு வந்திருக்கா. இதை இப்படியே விட்டோம்னா கடைசியில போற போக்கு சரியில்லை, எது வேணாலும் நடக்கலாம். இன்னும் ஒரு வாரத்துல டெலிவரி வச்சுக்கிட்டு நம்ம அவகிட்ட போய் சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்க அவ்வளவுதான், நேரடியா 2 இங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாளோ, அப்புறம் எனக்கு தேவையில்லாத டென்ஷன் எதுக்குங்க, குழந்தை பிறந்த பிறகு பாத்துக்கலாங்க. ஆமனே, ராதிகா சொல்லுதும் சரிதானே. இந்த ஒரு வாரம் தான் டாக்டர் டைம் கொடுத்துருக்காங்க, எப்போ வலி வரும்னே தெரியாது, இன்னைக்கே நாளைக்கு கூட டெலிவரி கூட ஆகலாம். இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்க தங்கச்சி உங்க அம்மையும் சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டாவா? அப்புறம் நேர்ல இங்க வந்து நீ தட்டி சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்டாட்டிட்ட தான் கடந்து சண்டை போட்டு போவா. அப்புறம் இதெல்லாம் சரிப்படாது, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? ஆமா பாருங்க, நான் விட்டுக்கிட மாட்டேன், என் மொபைலுக்கு ஒண்ணுன்னா அப்புறம் நான் வந்து என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்கிடுங்க. வரவு நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டியது வந்துரும். அதனால தானே சொல்லுதேன், உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கணும் பாத்தீங்களா? நீங்க உங்க அம்மையும் உங்க தங்கச்சி புரிஞ்சுக்கணும் பாத்தீங்களா? நெசம் எது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கணுதுக்காண்டி தான் நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன் பாத்துருங்க. இம்மை சண்டை போடுறதுக்காண்டி உங்களை சொல்லல. ஒருத்ததே போருங்க, ராதிகா சொன்ன மாதிரி இந்த ஒரு வாரம் தான், குழந்தை பிறந்த பிறகு அதுக்கப்புறம் என்னன்னு வாரான்னு பாத்துக்கிடுமே, அதுக்கப்புறம் உள்ள கதையை நீங்க பாத்துக்கிடுங்க. ஆமா மர்மனே, ஒரு வாரம் பொறுங்க, அதுக்கப்புறம் என் மோட்ட வந்து கிடந்து ஆடிட்டு கிடப்பாளுவா. சரிங்க, கோவப்படாதீங்க, விடுங்க, விட்டு தள்ளுங்க, என்னைக்கு இருந்தாலும் உப்பு தின்னவும் தண்ணி குடிச்சுதான் ஆகணுங்க. உனக்காண்டிதான் அதிகம் நான் பேசாம இருக்கேன், இல்லன்னா இப்போ எனக்கு சண்டை போடுறதுக்கு நீ யாராவது நான் தான் இப்படி பண்ணதாலும் எனக்கே தெரியல. சரிம்மா நான் போயிட்டேன். என்ன எங்க போறீங்க? கொஞ்ச நேரம் இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாரத்தோறும் ஒரு 1/2 மணி நேரம் ஒருக்க சந்திப்போமா அந்த தெரு முக்கு கடையில, அதான் போன வாரமே சந்திக்கல, சரி எல்லாரும் கூப்பிட்டாங்க வாரேன் ஜேசுன்னு. நான் தான் சொன்னேன் என் பொண்டாட்டியை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல வாரேன் அப்படின்னேன், அதான் எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருதேன்னு. என்னெல்லாமோ நடக்கமா குடும்பங்களுக்கு இடையில, என்ன செய்ய? மக்கா அவளெல்லாம் நினைச்சு கவலைப்படாதி, அவளை கிடக்காளோ மனசில அவளெல்லாம் கணக்குல எடுத்து வச்சுக்க, நம்மளாம் வாழைய முடியாது. நீ பேசாம சாப்பிட்டு எடுத்து நல்லபடியா இருட்டி, தாய் வேற பிள்ளை வேறையுமா நல்லபடியா சுகபத்திரமா வரணும், நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். குழந்தை பிறந்து பிறகு பாத்துக்கலாம் நமக்கு. சரிம்மா. அதிகா இளநிய விட்டு இருந்து எவ்வளவு நேரம் ஆச்சு குடி. சரி நீ மைனே, இரும்பு சட்டி நல்ல கனம் கூடுதல், பார்த்து எடுத்து
பாத்துக்கிடுங்க காலையில போட்டுறாதிய இதெல்லாம் நான் பாத்துட்டு பரமாறிடுவேன் மைனியா களிமாவு இந்த பாட்டுல இருக்கு கவர்ல தட்டி கொண்டுட்டு வரேன் மைனியா இப்ப ஆவி பக்கம் கொண்டுட்டு வரதால பாட்டுல அளவுல இருக்க பாட்டுல அதையும் ஆட்டையை போட்ட வேண்டியதான் மைனியா நில்லுங்க என்ன மைனியா களிமாவு வேண்டாமா என்ன மைனியா இப்படி சொல்லிவிட்டியா களிமாவு கண்டி தானே காத்து கிடங்க இரும்பு சட்டி வேற எதுக்கு வாங்கிட்டு போறேன் களிமாவு வேணும் அந்த பாட்டிலோட இருக்கட்டும் மைனியா இந்த நான் ரெண்டாவது வரும்போது இந்த பாட்டிலையும் கொண்டுட்டு வரேன் இந்த சட்டியும் கொண்டுட்டு வரேன் பாட்டுல என்ன நான் என்ன அப்படியே ஆட்டையா போட போறேன் எப்பாரி மக்கா இதையும் ஆட்டையை போடுறதுக்கு தான் அழிதாளா இது அம்மாவா அந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிலாம் வாங்கி தந்தா நல்ல கலவோல இருக்கு கலருன்னு கொண்டு போடுவாளே இப்ப கொடுத்தா என்ன மைனியே யோசிக்கியா திருப்பி கொண்டு வரவழி ஒரேடியா ஒளிஞ்சிருவாளா நினைக்கல என்ன மைனி ஏன் அப்படி பேசியா அப்படிலாம் நினைக்கல மைனியே இல்ல உங்க மருமதான் இது ஆசைப்பட்டு வாங்கினா அந்த ஆன்லைன்ல அதனால என்ன இருக்கட்டு வைங்க உள்ளத்துக்கு வைங்க மைனியா கொண்டுட்டு வரேன்னா குப்பியை வெறுசா கொண்டு வர மாட்டேன் ஏதாவது போட்டு எடுத்து கொண்டுட்டு வரேன் உங்களுக்கு சரி மைனியா இந்தாங்க அட்டை பெட்டிக்குள்ள பந்துசா வைங்க சரி மைனியா பெட்டியை மூடுறேன் முக்காவாசி தானே நிரம்பி இருக்கு முழுசு நிரம்பலையா சரி இருக்கட்டும் இதுக்கு மேல கேட்டா என் புருஷனே என் மண்டையை உடச்சு போடுவாரு பின்னால இருந்து அடுத்த தடவை இதோட பெரிய பொட்டியா எடுத்து முழுசு நிறைச்சு பண்ணும் இந்த மனசை கண்ணு முன்னால வச்சு நிறைக்கவே கூடாது யா மூஞ்சி இந்த பக்கம் போகுது ஒரு மாதிரி சுளிச்சிட்டு நிக்கா மூஞ்ச மக்கா சுப்பி ஊருக்கா போற ஆமாமா ஊர் கிளம்பிட்டேன் போவேண்டாம் தான் முடிவு எடுத்திருந்தேன் சரி என்னதா இருந்தாலும் கொண்டவன் தண்ணி கொதிக்க போவல அதே மாதிரி புருஷன் வீட்டுக்கு போனாதாமா நல்லது அதான் சரி முடிவு பண்ணிட்டேன் என் மோ வேற வாமான்னு உசுர எடுக்கான் சரி போயிட்டாரம்மா சரி மக்கா ரொம்ப சந்தோஷம் ஆமா பொட்டி ரொம்ப சிறுசா இருக்கு போல இருக்கு ஆக்கதான் பொட்டி பெருசா இருக்கு ஆனா காவாசி தான் நிரம்பி இருக்கு இந்த மக்கா சொல்றது காவாசி தான் நிரம்பி இருக்கா முக்காவாசி இப்ப நிரம்பலையா சும்மையா கொண்டுட்டு போற வெத்து வெட்டியா கொண்டுட்டு போற நல்லா இருக்கு தாய் வீட்டுல இருந்து போகும்போது பொட்டி எல்லாம் நிரப்பி எடுத்து கொண்டுட்டு போன பாத்துக்க ஓரளவுக்கு உங்க மைனி கொடுத்துருப்பா இருந்தாலும் கொஞ்சோண்டு நிரம்பாம இருக்க அதை அப்படியே கொண்டுட்டு போலாமா பரவாயில்ல எங்க அம்மா பெட்டி நிரம்பலன்னு சொல்ல வருத்தப்படுறாளா ஏதாவது தருவான்னு நினைக்கேன் பொட்டி நிரப்பி போட வேண்டியதா காவாசி கொஞ்சம் குறைய இருக்கு என்ன தருவான்னு தெரியலையே ஒரு 10-15 தேங்காவை கூட கொஞ்சம் போட்டாலும் கூட நல்லா இருக்கும் வேற என்ன கேட்கலாம் யோசனையா இருக்கு புதுப்பா பிறந்த வீட்டுல இருந்து போகும்போது பொம்பை பிள்ளை பொட்டி எல்லாம் நிரப்பி எடுத்து நல்ல வெகுமானமா கனமா கொண்டுட்டு போனோம் இது என்ன வாக்கம் காவாசி பொட்டி தான் நிரம்பி இருக்குங்க அம்மாவா என்ன கணக்காக்கும் ஒரு மைனியா இருந்து எல்லாத்தையும் நல்லது போல எல்லாம் கொடுத்து எடுத்து அனுப்பாண்டமா பொட்டி நிரப்பி நான் கேட்டதெல்லாம் கொடுத்திருக்கேன் தே யார என்னத்தை கொடுத்துட பொட்டி நிரப்பி சொன்னேன் கேளு போறாசல 5 பெரிய பெரிய கருங்கல் கிடக்கு 5 செங்கல் கிடக்கு எடுத்து வா பொட்டி நிரப்பி கொடுத்துடும் நல்ல கணக்கா கனமா இருக்க அம்மாவை கொண்டுட்டு போறதுக்கு நம்ம சிரிச்சு அவ்வளவு ஆடி போடுவா ஆடி என்ன பெட்டி நிரப்பிடுமா கனமா இருக்கும் பாரு போகும்போது சிறை இழுக்காத நான் உன்ட்ட எதுவுமே பேசாம இரி மக்கா வால நேராவது போயிட்டு சரி மக்கா பாதி எடுத்து வண்டி ஓட்டுங்க சரிங்க தே ஏச்சி போயிட்டு ஐயா வச்சுக்கா 100 ரூபாயா ஒரு 500 கொடுக்க வேண்டியதுனா ஐயா வேண்டாச்சி நான் தான் சேலரி வந்தா உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்ல ரூபா அதை எடுத்து எனக்கே தாரீங்களா இங்க செலவு பண்ணுங்க ஆச்சி அதுக்கு தான் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் ஐயா நீ எனக்கு துட்டு அனுப்பல ஐயா அது இல்ல பாத்துடு நான் ஒரு நாள் வேலைக்கு போகல ஐயா அந்த சம்பளத்துல வந்து துட்டியா நான் உழைச்சு சம்பாதிச்சது அச்சுக்கிடியா வாங்கிக்க அச்சு சொல்லுதல மக்கா வாங்கிக்க சரி பாசமா குடுக்கல மக்கா வாங்கிக்க ஆச்சிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்காச்சி இந்த வயசுலயும் நீ உழைச்சி வாழுத பத்தியா ஆமையா யாரையும் ஏமாத்தப்படாது பொய் சொல்லப்படாது புரணி சொல்லப்படாது நம்ம கை காலம் திறனா இருக்க வரைக்கும் நம்ம உழைச்சு கஞ்சி குடுக்கணும்யா அதுதான் நான் நினைப்பேன் பாத்துக்க அந்த உழைப்புல வந்த துட்டு தேமியா என்னால இவ்வளவுதான் தர முடியும் பாத்துக்க ஏன் இதே ரொம்ப பெருசாச்சு லட்சத்துக்கு மேலானது நல்ல ஞாபகம் இருக்காச்சு சின்ன வயசுல நான் லீவுக்கு வரும்போது எனக்கு 10 ரூபாலாம் தருவேன் அதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதை நான் வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அதே மாதிரிதான் இதை வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்காச்சு இதை நான் பத்திரமா வச்சிருப்பேன் ரொம்ப சந்தோஷமியா வாங்கிக்க போயிட்டாச்சி நல்ல உடம்ப பாத்துக்க என்ன சரிமக்கா பாத்து எடுத்து வண்டி ஓட்டியா என்ன சரியாச்சி சரி அம்மா வாங்க போவோம் போயிட்டறேன் எம்மா போயிட்டறமா சரி மைனியா அம்மா என்ன வெயிட்டா இருக்குமா அப்படாம போய்யா நல்லா இருப்ப டெங்கு கொசு ஹாய் சொந்தங்களே நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அதை பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்